ஈர்க்கப்பட்ட முதலீடுகளின் விவரங்களை வெள்ளை அறிக்கையாக முதல்வர் வெளியிடுவதில் என்ன பிரச்சினை உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தாழ்ந்து கிடந்த தமிழ்நாட்டை உலக அளவில் நிமிர செய்தவர் அண்ணா என்று கூறினார். தமிழ்நாட்டை கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் ஆகியவற்றில் உயர செய்தவர் என்றும் அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றளவும் நிலைத்துள்ளது தமிழகத்தின் விடியல் அண்ணா என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு இருக்கும் பொருளாதார முதலீடுகள் குறித்து முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க சென்றாரா அல்லது அவர் முதலீடு செய்ய வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தாரா என்ற கேள்வியும் மக்களிடையே எழுந்துள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இவ்வளோ வாய்ஸ் அவுடால் பேசுறாரு திரு மு க ஸ்டாலின். வாய்ஸ் அவுடால் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எழுத்து மூலமா கொடுங்க, தெளிவுபடுத்துங்க. சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேட்கும்போது பல விஷயங்களை வெள்ளை அறிக்கை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதே போல நான் நிதியமைச்சர் காலத்தில் கொடுத்துருக்குறோம். அதே போல ஒரு டிரான்ஸ்பரண்டா கொடுங்க. அது கூட இன்னொரு கருத்து சொல்றாங்க, அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ அவர் முதலீடு தமிழ்நாட்டுக்கு செய்ய போனாரா இல்ல முதலீடு செய்ய போனாரா, அதுவே ஒரு கொஸ்டின். அதுவே பார்த்தீங்கன்னா 1000 பில்லியன் கொஸ்டின்ற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த கேள்விக்குறியா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு.